If the ratio of diameters, length and Young's modulus of a steel and copper wire shown in the figure are P, Q and S respectively, then the corresponding ratio of increase in their length would be. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஸ்டீலுக்கும் காப்பருக்கும் ரேஷியோ, டயாமீட்டரோட ரேஷியோ, லென்த்தோட ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டரோட ரேஷியோன்னா ds/dc ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம். அதே மாதிரி லென்த்தோட ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து ஸ்டீல் ஒயரை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதோட எண்டில் ஒரு வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 2N. இந்த வெயிட்டோட எண்டில் மறுபடியும் ஒரு காப்பர் ஒயர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5N. இப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போது இன்க்ரீஸ் இன் லென்த்துனா ΔL கண்டுபிடிக்க போகிறீங்க. கரெக்டாக? இப்போது ஸ்டீலுக்கு டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஸ்டீலுக்கான ΔL கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போது 2N + 5N 7N நம்ம போட்டுக்கணும். காப்பர் ஒயருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த வெயிட்டோட ஃபோர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது FC வந்து பார்த்திங்கன்னா 5N வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ யங்ஸ் மாடுலஸ்லேருந்து ΔLோட ஃபார்முலாவை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா FL/A/Yன்னு வரும். கரெக்டாக? ஸோ ஏங்கிறது கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த ஒயர் அப்படிங்கிறது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிள் இல்லையா? அப்போ ஏரியா வந்து இவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் அண்ட் டயாமீட்டர். அதனால் ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ லென்த் அண்ட் டயாமீட்டரில் நம்ம மாற்ற போகிறோம். அதனால் இப்போது சிலிண்டர் மாதிரி இருக்குதுன்னு சொன்ன ஒயர், அதோட கிராஸ் செக்ஷன் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? πr². இப்போ நான் ஆரை வந்து மாற்றுறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் d அப்படின்னா d²/d. ஆக்சுவலாக ஆருக்கு பதிலாக d/2² போடுவீங்க. அப்போ d²/4ன்னு வருமா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ FL/πt²/4 வரும். அந்த 4 தான் மேலே போட்டிருக்கேன். இங்கே y இருக்குது. கரெக்டாக? இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டீலுக்கு ஃபஸ்ட்டு எழுதலாம், அப்புறம் காப்பருக்கு எழுதலாம். ஸோ ஸ்டீலுக்கு எழுதுகிறப்போ S மட்டும் சேர்த்தாச்சு. ΔLS = 4 × Fs × LS / πds² × ys. ஸோ ஃபார் காப்பருக்கு எழுதுகிறப்போ ΔLC = 4FC × LC / πdc² yc. ஓகேவா? இப்போது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ ΔLS / ΔLC = இந்த ஈக்குவேஷன் அப்படியே வரும். ஸோ இதை நம்ம கீழே டிவைடில் போடுறப்போ ரெசிப்ரோக்கலாக வரும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை போட்டு இது ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு, ஸோ கேன்சல் பண்ண டேர்ம்ஸ்லாம் மீதி போக நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் இருக்கும்.